உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து நல்ல ஒரு சூப்பரான கிறிஸ்மஸ் கேக். ஸோ கிறிஸ்மஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரூட் கேக் பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ரூட் கேக் வந்து நம்ம எக்கே போடாமல் நல்லா பண்ணலாம் டேஸ்ட்டாக. ஸோ அதை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அது மட்டும் வந்து அவன் இல்லாட்டி கூட வந்து எப்படி அடுப்புலேயே வச்சு பண்ணலாம் அதை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஸோ நான் வந்து குக்கரில் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு அடி கனமான பாத்திரத்தில் எந்த பாத்திரத்தில் வேணால் பண்ணலாம். உங்கள் வீட்டில் இருக்க எந்த சட்டியில் வேணால் பண்ணலாம். நல்லா ஒரு மூடி அதுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு தட்டு மாதிரி நல்லா டைட்டாக மூடக்கூடியதாக இருந்தால் நீங்கள் அதில் பண்ணலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதை எடுத்திருக்கேன். யூஸ்வலாக நான் பண்ணுற பிரியாணி பாத்திரம்னு சொல்லுவேன். இதை எடுத்திருக்கேன். நல்ல ஒரு பாட்டம் பார்த்திங்கன்னா நல்ல அடி கனமான பாத்திரம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக நல்லா பேக்கிங் பண்ணலாம். ஸோ இல்லைன்னா நீங்கள் வந்து சிலது யூஸ் பண்ணாத பாத்திரம் கூட பண்ணலாம். ஏன்னா பண்ண உடனே கொஞ்சம் கருப்பாகும். அதுக்கப்புறமா 2-3 வாட்டி துலக்கினா நல்லா சரியாயிடும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுற அந்த மாதிரி பாத்திரங்கள் கூட நான் எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங்காக கூட தனியாக வச்சுக்கலாம் ஒன்று. ஸோ இப்போ இன்றைக்கி இதில் பண்ண போகிறோம். நல்ல மூடி இருக்குது, ஆனால் இதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வேணும். ஸோ நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு எலக்ட்ரிக் குக்கரில் வந்த ஒரு ஸ்டீமிங் இது மாதிரி. இல்லைன்னா நீங்கள் வந்து தவளை வைக்கிறதுக்காக வரும் ஸ்டீலில், அது மாதிரி எதுனாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து நார்மலாக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கூட வரும். ஏதாவது சூடானது பார்த்து சமையல் பண்ணால் அதை இறக்கி வைக்கிறதுக்காக கூட ஸ்டாண்ட் மாதிரி வரும். அது மாதிரி என்ன ஸ்டாண்டு கிடச்சினாலும் நீங்கள் வந்து இது மாதிரி ஸ்டாண்ட் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இது லோஃப் டின்னில் பண்ண போகிறேன். ஸோ இது மாதிரி இடிக்காமல், சைடெலாம் எங்கேயுமே இடிக்காமல் கரெக்டாக ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு பாத்திரம் அந்த அளவும் இதுவும் ஃபிட் ஆகணும். நல்லா டேரெக்டாக அதில் வைக்கக்கூடாது. அதனால் வந்து நம்ம மேலே ஒரு ஸ்டாண்ட் போட்டு அது மேலே இப்படி வைக்க போகிறேன். நான் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறேன்னா, பேக்கிங்னாவே வந்து நமக்கு உப்பு வேணும். ஸோ முதல்ல வந்து உப்பு போட்டுக்க போகிறேன். நான் நல்லா வந்து 3/4 கிலோ உப்பு எடுத்திருக்கேன். நான் இந்த உப்பு வந்து நம்ம ரீயூஸ் பண்ணலாம். ஸோ அடிக்கடி நம்ம பேக்கிங் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா ஃபுல்லாக கொட்டிடலாம். கொட்டி நல்லா ஃபுல்லாக அப்படி பரப்பி விட்டுருங்க. அதுக்கு மேலே நம்மளுடைய ஸ்டாண்டை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து டின்னில் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்க போகிறோம். ஸோ முதல்ல உப்பு கொட்டி இந்த ஸ்டாண்டு போட்டு இதை மூடிட்டு நான் வந்து அடுப்பில் ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஹீட்டில் தான் ஃபுல்லாகவே சமைக்கணும். ஸோ மீடியமாக வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு ஏற்ற போகிறேன். அதான் ப்ரீ ஹீட்டிங். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம கேக் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டின்னில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி டின் லைனர்ஸ் விற்பாங்க. ஸோ அது கிடச்சா நீ வந்து இதை அப்படியே டின்குள்ளே வச்சு இது மேலே அப்படியே நம்ம கேக் மாவு ஊற்றி பண்ணலாம். பட் இது இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ அது இல்லாமல் நம்ம பண்ணுவோம். இது மாதிரி நம்ம கொஞ்சம் பட்டரை உருக்கி வச்சுட்டு அது கொஞ்சம் நல்லா இப்படி ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய மைதா மாவு யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த கேக் பண்ணுறோம். ஸோ அந்த மாவையே கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி எல்லா சைட்லேயும் படுற மாதிரி நல்லா இப்படி தேய்ச்சிக்கோங்க. லேசாக கையில் கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ கேக் ஒட்டாமல் வரத்துக்கு நம்ம இந்த மாதிரி பேனை நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கணும். எக்ஸஸாக இருந்தால் கொட்டிடுங்க. ஸோ பேன் வந்து நம்ம டஸ்ட் பண்ணி வச்சிட்டோம் நல்லா. இப்போ வந்து நம்ம கலக்கி போகிற மாவை அதுக்கு வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் தனியாக பண்ணிக்கலாம், வெட் இன்க்ரீடியன்ஸ் தனியாக பண்ணிக்கலாம். என்னென்ன பொருள் வேணும்னு பார்ப்போம். ஸோ மைதா மாவு இல்லைன்னா ப்ளெயின் ஃப்ளார் இல்லைனா ஆல் பர்பஸ் ஃப்ளார் சொல்லுவாங்க. இது வந்து 1.5 கப் வேணும். ஸோ அதை எடுத்துக்க போகிறேன். ப்ரௌன் சுகர் இது வந்து நம்ம 3/4 கப் எடுத்துக்கோங்க. ஒருவேளை இது உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் வந்து நார்மல் சுகரே போட்டுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறது வந்து இது டார்க் ப்ரௌன் சுகர். டார்க் ப்ரௌனும் யூஸ் பண்ணலாம், லைட் ப்ரௌனும் யூஸ் பண்ணலாம். இது வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. நீங்கள் வந்து கேக் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு ஈஸியாக. இது கூட வந்து நமக்கு பேக்கிங் சோடா இது வந்து நல்லா ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக போட போகிறேன் நான் இன்றைக்கி. அது கூட லேசாக ஒரு 1 பிஞ்ச் சால்ட், உப்பு. இதுதான் வந்து நான் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் போட போகிறேன். ஸோ எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் லேசாக சளிச்சிட்டா நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஜல்லடையில் போட்டு சளிச்சு இதை எடுத்துக்க போகிறேன். ஸோ நல்லா வந்து நம்ம மைதா மாவு வந்து சளிச்சு எடுத்துக்கிட்டோம். இது கூட வந்து உப்பு லேசாக சும்மா ஒரு 1 பிஞ்ச் போட்டுக்கலாம். அது கூட வந்து ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக பேக்கிங் சோடா அதே சளிச்சிக்கிறேன். இந்த ஃப்ரூட் கேக் வந்து நமக்கு நல்லா வந்து ஒரு ஸ்பைசஸ் போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் வந்து நட்மெக், அது கூட வந்து சினமன், பட்டை, அப்புறம் வந்து லவங்கம், அப்புறம் ஒரு சுக்குத்தூள் போட்டிருக்கேன். ஸோ இந்த சுக்கு எடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தூள் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் நம்மளோட ஃப்ரூட் கேக்கு. அது வந்து நீங்கள் கடையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி உங்களுக்கு நட்மெக் பவுடர், சினமன் பவுடர் அப்படியும் கடையிலே பவுடராகவும் கிடைக்குது. பட் அதை விட நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து இதை லேசாக சின்ன மிக்ஸில் அரைச்சிட்டு நம்ம போட நல்லாயிருக்கும். ஸோ இது பாதி ஜாதிக்காய் நட்மெக், ஸோ அது பாதி போட்டு போகிறேன். அது கூட கொஞ்சம் சின்ன சுக்குத்தூள், அப்புறம் பட்டைத்தூள், அதுக்கப்புறமா வந்து லவங்கம் ஒரு 12 எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன மிக்ஸியில் நல்லா தூளாக நசுக்கிட்டு அதையும் வந்து நம்ம இதில் சளிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன் ஓரளவுக்கு. ஸோ இதை நம்ம வந்து இந்த ஜல்லடையில் போட்டு அதையும் நம்ம நல்லா சீப் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ இது போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும் கேக்குக்கு. அதனால் இதை வந்து நல்லா போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை சொன்னால அதையும் வந்து நல்லா இதில் போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பண்ணுறது ஃப்ரூட் கேக். அதனால் நம்ம எவ்வளோ முடியுமோ நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம பார்த்திங்கன்னா உலர் திராட்சை, ட்ரை கிரேப்ஸ், ரெய்சின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எடுத்துக்கலாம். இது வந்து டார்க் கலர்லேயும் கிடைக்கும், அப்படின்னா இந்த மாதிரி கோல்டன் கலர்லேயும் கிடைக்கும். ஸோ அதை எடுத்துக்கலாம். மிக்ஸாகவும் எடுத்துக்கலாம் நீங்கள். அது கூட வந்து செர்ரி, இதுவும் வந்து நமக்கு டப்பாலே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். அதில் வந்து கொஞ்சம் ஊறி கூட இருக்கும் சக்கரை இதில். அதிலே நம்ம வந்து கொஞ்சம் சாப் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் என்ன எடுத்துருக்கேன்னா வந்து ஏப்ரிகாட்ஸ். இது ஏப்ரிகாட்டும் வந்து இந்த மாதிரி சாப்பிடாவோ இல்லை முழுசாவோ வரும். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி அந்த ஏப்ரிகாட்ஸும் எடுத்துக்கலாம். இது கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் விட்டுடலாம். இல்லைன்னா சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ், மிக்சட் ட்ரை ஃப்ரூட்ஸ்னு விற்கிறாங்க. ஸோ அதில் வந்து என்ன பார்த்திங்கன்னா கேண்டிட் மேங்கோ அது மாதிரிலாம் கூட விற்கிறாங்க. ஸோ கொஞ்சமாக அதுவும் எடுத்திருக்கேன். இது கிடச்சிக்கலாம்னா பரவாயில்ல. நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் வேணால் போடலாம். இது எதுவுமே கிடைக்கலாம், வெறும் உலர் திராட்சை மட்டுமே போட்டும் பண்ணலாம். இல்லைனா சில பேர் வந்து நட்ஸ் கூட போட்டு பண்ணுவாங்க, வால்நட் இல்லைனா வந்து பாதாம் ஃப்ளேக்ஸ்லாம் கூட போட்டு பண்ணுவாங்க. ஸோ அதுவும் போட்டு பண்ணலாம். இல்லை வெறும் ஃப்ரூட் கேக்னால வெறும் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் மட்டுமே போட்டு நம்ம பண்ணலாம். ஸோ நம்ம அவசரமாக பண்ணுறோம், டக்குன்னு பண்ணணும்னு தோணுது, இப்போ தான் வந்து உங்களுக்கு மூடு இருக்குது கேக் பண்ணணும், நீங்கள் வந்து இமீடியட்டாக அப்படியே போட்டு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு ஓவர் நைட் கூட நீங்கள் வந்து அதை சோக் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 மணி நேரம் கூட வந்து நீங்கள் இதை சோக் பண்ணி வைக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்துட்டு ஒரே ஒரு ஆரஞ்சு எடுத்து அதை நல்லா ஜூஸ் பண்ணி அதை வந்து நான் இதை கொஞ்சம் 1 மணி நேரம் முன்னாடியே சோக் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா ஊற வச்சுருக்கேன். இதை வந்து ஆரஞ்சு ஜூஸில் ஊற வைக்கலாம், இல்லைனா வந்து கிரேப் ஜூஸில் ஊற வைக்கலாம். அப்படி இல்லைனா வந்து மோஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா பிராண்டி, ரம் அது மாதிரிலாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆல்கஹால் யூஸ் பண்ணுறதா தான் நீங்கள் அதிலே வந்து சோக் பண்ணலாம். இதை இந்த மாதிரி ஆரஞ்சு ஜூஸில் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆரஞ்சு ஜூஸில் வந்து நல்லா நான் இதை சோக் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம்னா வந்து இந்த ஃப்ரூட்ஸ்லாம் ரெடியாக இருக்குது, நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கடைசியில் ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து வேறு என்னென்ன வெட் இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்க்கலாம். நம்ம இங்கே உருக்கிய வெண்ணெய், ஸோ ஈஸியாக வந்து மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு சூடாக போடாதீங்க, நல்லா நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்தோன்னே 1/2 கப் உருக்கிய வெண்ணெய், பட்டர். அது கூட வந்து மோர், நல்லா பட்டர் மில்க், இது வந்து நல்லா ஒரு 1/2 கப் எடுத்துக்கணும். ஸோ 1/2 கப் வெண்ணெய், 1/2 கப் பட்டர் மில்க் எடுத்துக்கணும். அது கூட வந்து வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் இந்த வெட் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்குவேன். ஸோ நல்லா உருக்கிய வெண்ணெய், அது கூட மோர். தயிர் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை மிக்சியில் நல்லா அடிச்சிக்கலாம், மோராக்கிக்கலாம். இந்த மோரோட வந்து நல்லா அந்த பேக்கிங் சோடா கலக்கும் போது நல்லா வந்து நமக்கு ஒரு சாஃப்ட்னஸ் தரும். அதனால தான் நம்ம முட்டைக்கு பதிலாக வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இன்றைக்கி. ஸோ நல்லா வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் அது வந்து நான் 1 டீஸ்பூன் போடுறேன். ஒருவேளை உங்களுக்கு வெனிலா எசன்ஸ் கிடச்சா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட போடலாம், நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுடைய வெட் இன்க்ரீடியன்ஸும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு விஸ்க் இருந்தாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப இதெல்லாம் அடிக்கணும்னு இல்லை இந்த கேக்குக்கு. நம்ம ஏற்கனவே நம்ம வந்து நல்லா மெல்ட் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஸோ லேசாக அப்படி கலக்கிக்கிட்டாவே போதும் நமக்கு இதுக்கு. ஸோ நம்மளுடைய ட்ரை இன்க்ரீடியன்ஸ், வெட் இன்க்ரீடியன்ஸ் ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது கூட வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் வந்து போட்டுக்கலாம். மாவோடு நம்ம வந்து கொஞ்சம் புரட்டி எடுக்கும் போது தான் வந்து எல்லாமே அடியில் போயிடாமல் நல்லா கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து இது மாதிரி மாவில் கொஞ்சம் பிரட்டிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம நல்லா கலர போகிறோம். ஸோ இது மாதிரி சோக் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஆரஞ்சு ஜூஸோடய நான் போடுறேன். அதை இந்த ஸ்பைசஸில் நல்லா வாசனையாகவே இருக்குது ஆக்சுவலாக. இப்போது இது கூட வந்து நல்லா கொஞ்சம் ஒரு ஓட்டை மாதிரி போட்டு வெட் இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அப்படியே நல்லா பைண்ட் பண்ணுங்கள். அடிக்கக்கூடாது. நம்ம இது மாதிரி ஸ்பேச்சுலா போட்டு நல்லா இது மாதிரி கலரணும். இப்போ வந்து ரொம்ப கட்டியாக இருந்தால் நம்ம வந்து லேசாக கடைசியில் பால் ஊற்றலாம், கலரிட்டு பார்க்கலாம். ஸோ நல்லா கலரியாச்சு. நம்ம இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் ஊற்றணும், ரொம்ப தண்ணி ஆக்கிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி பாருங்கள். அப்புறம் ஒரு ஸ்பூன் ஸோ மிச்சத்தையும் ஊற்றிடுறேன் நான். ஏன்னா நம்ம அந்த கேக்கை வந்து இப்படி எடுத்து இதில் ஊற்றுற அளவுக்கு நமக்கு ஒரு பதம் வரணும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் எடுத்துருக்கேன் அந்த ஒரு அரை கப் எடுத்துருக்கேன், அந்தளவுக்கு பால் ஊற்றிருக்கேன். இதில் இந்த மாதிரி ஊற்றுற மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம டின்னில் ஃபில் பண்ணிடலாம். ஸோ எல்லா கேக் மாவும் நம்ம நல்லா உள்ளே ஊற்றிட்டு நல்லா ஸ்ட்ரெயிட்டாக எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி விட்டுடலாம். இதுக்கப்புறமா வந்து எதாவது ஏர் பபிள்ஸ் எதாவது இருக்கும், அதனால் வந்து இப்படி வச்சு ஒரு 4 வாட்டி தட்டிட்டு நம்ம வந்து உள்ளே வைக்க போகிறோம் ஈஸியாக. இப்போ வந்து நல்லா சூடாக ரெடியாக இருக்குது நம்மளுடைய அடுப்பில் பண்ண அவன். ஸோ அதில் வந்து நம்ம பத்திரமா இதை வந்து எடுத்து வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இடுக்கி மாதிரி எதாவது வச்சு அதை வந்து பத்திரமா ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம அவன் வந்து பத்திரமா நல்லா கரெக்டாக சூடாக ரெடியாக இருக்குது, எங்கேயும் படாமல் நல்லா இது மாதிரி வச்சாச்சு. மேலே எடுக்கும் போது வந்து சூடாக இருக்கும் ரொம்ப, அப்போ பார்த்து இடிக்கல எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா ஒரு 50 மினிட்ஸ்லேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஆகும். ஸோ ஒரு 50 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஆகலாம். நம்ம வந்து ஒரு 50 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து சூப்பராக எப்படி கேக் எழும்புதுன்னு நல்ல வியூ பார்க்கலாம். நல்லா அதுவும் நான் கிளாஸ் மூடி போட்டிருக்கேன். இது வந்து நார்மல் கிளாஸ் யூஸ் பண்ணால் கூட நல்ல ஹீட் ரெசிஸ்டன்ட் கிளாஸ், அதனால் நல்லா சூடு தாங்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மாவு நல்லா மேலே எழும்பி நல்லா அப்படியே வருது, நல்லா புஷ்ன்ட்டு. ஸோ கேக் வந்து நல்லா வருது. இந்த வீடியோ வந்து நான் டைம் லேப்ஸில் போட்டு நான் உங்களுக்காக காட்டியிருக்கேன். இது மொத்தம் 1 ஹவர் வீடியோ, சும்மா அதை வந்து ஷார்ட்டாக அப்படியே காட்டியிருக்கேன். பாருங்கள், சூப்பராக அழகாக எழும்பி வருது நல்லா கேக்கு. நல்லா வந்து ஒரு 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு ஆக்சுவலாக இந்த அடுப்பில் வச்சு. இந்த மீடியமில் வச்சுருக்கேன் நல்லா தீ. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மேலே வந்திருக்கு. ஸோ நம்ம இதுக்கு இந்த மாதிரி ஒரு மெலிசான ஒரு ஸ்கியூவை வச்சு நல்லா சென்டரில் வந்து குத்தி பார்க்கலாம். ஃபுல்லாக டீப்பாக குத்திட்டு எடுத்திங்கன்னா ஒன்றுமே ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ நல்லா ஃபுல்லாக அடியில் வரைக்கும் நல்லா வந்து வெந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு அவன் க்ளவுஸில் ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் உள்ள கை விட்டு. அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் நல்லா ஒரு இடுக்கி வச்சு சேஃபாக பத்திரமா எடுங்க. வெளியே எடுத்தப்புறமா கூட நம்ம அதை டச் பண்ணக்கூடாது. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் ஆற விட்டுணும். அதுக்கப்புறமா தான் நம்ம ஓரத்தில் நல்லா தோண்டி எடுத்தால் நல்லா வரும். அப்புறம் அப்சைட் டவுன் பண்ணி திருப்பி நம்ம கூலிங் ரேக்கில் ஆற வைக்கலாம். பட் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 மினிட்ஸ் டச் பண்ண வேணால் அப்படியே விட்டுடலாம் நம்ம. ஸோ நம்ம கேக் நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பட்டர் நைஃப் இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு சின்ன ஸ்பேச்சுலா அது மாதிரி நல்லா லேசாக இதை க்ரீஸ் பண்ணிக்கோங்க, பட்டர் லேசாக தடவிக்கோங்க. இப்போ வந்து சைடில் இப்படி நல்லா ரிலீஸ் பண்ணி விடுங்க ஃபுல்லாக. அப்படியே ஃபுல்லாக எல்லா சைட்லேயும் இப்படி ரிலீஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கூலிங் ரேக் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த கூலிங் ட்ரேயில் வச்சு நம்ம வந்து திருப்பி விடலாம் ஆறும் நல்லா. ஸோ அதுக்கு வந்து இது மாதிரி இது மேலே மூடிட்டு இது அப்படியே வந்து நம்ம அப்சைட் டவுனாக கொஞ்சம் திருப்பி விடலாம். இதை வந்து மெதுவாக நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ நம்மளோட கேக் வந்து நல்லா ரெடியாக இருக்குது. ஆனால் இப்போ கூட அதுலேருந்து ஆவி வருது. ஸோ இந்த சைடில் நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ஆறணும். அதுக்கப்புறமா தான் நம்ம கட் பண்ணோம். ஸோ நல்லா ஒரு ஆற விடுவோம். அதுக்கப்புறமா நம்ம இந்த ட்ரேயில் வச்சு கட் பண்ணலாம். ஸோ இப்போ கேக் நல்லா ஆறிடுச்சு. நம்ம வந்து ஸ்லைஸ் போடலாம். நல்லா இது அழகாக இது மாதிரி நம்ம ஸ்லைஸ் போட்டு நம்ம வந்து நல்லா சர்வ் பண்ணலாம். ஸோ நல்லா பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம போடுற ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்ப அழகாக நல்லா தெரியும். ஸோ ரெய்சின்ஸ் நிறைய செர்ரிஸ் அப்படிலாம் போடும்போது ரெட், பிளாக் அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் வரும். ஸோ அதான் நல்லாயிருக்கும் இந்த ஃப்ரூட் கேக்கு. அது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது நல்லா. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து இந்த கிறிஸ்மஸ்க்கு இல்லை நியூ இயருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் கேக் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.